இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பாப்கார்ன் மிஷின் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேங்க. நாங்கள் பாப்கார்ன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு, அதாவது ஃபுட்டுங்கிறத விட ஸ்நாக்ஸு, தரமான ஸ்நாக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு பாப்கார்ன் ரொம்ப எனக்குமே பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த நாம் சட்டிலாம் போட்டு செய்கிற போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கருகிறது அடிப்பிடிச்சிக்குதுங்க. ஆயிலும் ரொம்ப ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் ஆயில் ஊற்ற வேண்டாம். ஆனால் அடிப்பிடிக்காமல் ஒரு அந்த பருப்பும் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே காணா மாதிரி நல்ல அந்த பாப்கார்ன் மாதிரி மாறி வருது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்குதுங்க. 1200 இதோட ரேட்டு. இப்போ பாப்கார்ன் மிஷின் போட்டாலே ஃப்ளிப்கார்ட்டில் வருங்க, நிறைய வருது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு அளவு கொடுத்துட்டாங்க, ஒரு குழி கரண்டி மாதிரி. அந்த கரண்டியில் ஒரு கரண்டி உள்ளே போட்டுறணும். போட்டு மிஷின் ஆன் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணால் லைட் எரியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களே இதில் எனக்கு பிடிக்காதது சவுண்டுங்க. இந்த மிக்சிலெலாம் சவுண்டு வரும் தெரியுங்களா, அதையும் கூட நம்ம ஜீரணிச்சிக்க முடியும். இதோட சவுண்டு ஊறவே தூக்குதுங்க, பயங்கரமாக சவுண்டுங்க. இப்போ எங்கள் சவுண்டு எங்கள் பாப்பா மீட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டுங்க இது. ஆனால் இதனால் வரைக்கும் யார் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் இதை வந்து சவுண்டு இருக்குதுன்னு சொன்னதே இல்லை. இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தா போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லிடுறேங்க, இது சவுண்டு பக்கத்தில் இருக்கிற ஊறவே தூக்குதுங்க, பயங்கரமாக சவுண்டு போடுது. கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருக்குது. ஆனால் நல்லா கான் வருதுங்க பார்க்குறக்கே. ஆனால் ஸ்மெல்லோடு நல்லா இருக்குது. என்ன தெரியுங்களா, இதில் ஆயில் இருக்காது சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணலாம், ஆயில் வேண்டான்னு தான் இது போட்டோம். இருந்தாலும் ஆயில் இல்லாமல் வெறும் அதில் வந்து சர்க்கரை உப்பு வந்து போட முடியாது. நம்ம சட்டிலெலாம் போடுற போது நம்ம உப்பு லைட்டாக போட்டு மிளகாத் பொடியெல்லாம் போட்டு செய்கிற போது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு பாப்கார்ன் கூட இந்த கார்ன் கூட வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேணால் நம்ம அந்த மாதிரி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2-3 பருப்பு மட்டும் போகாமக்கு இதை மறுக்கா திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு அது பாப்கார்னாக வந்துருன்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. ஒன்றுமே அடி பிடிக்காமல் நம்ம சட்டியில் செய்கிற போதெல்லாம் அடி பிடிக்குதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தீஞ்சு போச்சுன்னு குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாருங்க. இத்தனை நம்ம இதில் பாருங்கள், நான் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது, இதில் தேங்காய் கலந்து வச்சுருக்குறேங்க. தேங்காய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த இப்போ தேங்காய் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டுங்க. இது வந்து டிமார்க்கெட்லாம் விற்கிறாங்க, பெரிங்கிற பேருங்க. இதில் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க, கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சுவை வருதுங்க. இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நல்லா போட்டு விட்டோம்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க.